ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்போரியா அப்படிங்கிற ஒரு மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இது போன்ற படங்கள் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூன்னு எடுத்துக்கிட்டா குணசேகரன் சாரோட டைரக்ஷனில் ஒரு சோசியல் கிரைம் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைத்திரங்கிற பொண்ணோட சிவில் கனவுல வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு. இந்த பொண்ணு வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அப்போ வந்து விகாஸ் மற்றும் 5 பேரோட இந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இவங்க 5 பேருமே பெரிய இடத்து பசங்க. பெரிய இடத்து பசங்கனால ஆதாரங்களை மறைக்க பார்க்குறாங்க. மறைக்க பார்க்கும்போது அந்த விகாஸ் அவங்க அம்மா வந்து என் பையன் பண்ண தப்பு தான் சொல்லிட்டு ஆதாரங்கள் தட்டி அவங்களுக்கு 20 வருஷம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க. 20 சிறை தண்டனைக்கு வந்து 6 வருஷம் முடியுது. 6 வருஷம் முடிஞ்சவொடனே அவங்க விகாஸோட அம்மா வந்து அவனை வந்து வெளியில் கூப்பிட்டு போகலாம், கூப்பிட்டு போய் படிக்க வச்சு அவனை வந்து ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அவனை திருத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்து கூப்பிட்டு போகும்போது அவன் வந்து என்ன ஆகிறான், ட்ரக்ஸுக்கு அடிமையாயிடுறான். அடிமையானதுக்கப்புறம் வெளியில் போயும் அவன் வந்து பொண்ணுங்க ட்ரக்ஸ் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் ட்ரக்ஸ்க்கு அடிமையாடுறாங்க. இப்படி பண்ண வச்சு பையன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து அந்த பையனும் திருந்துறான். திருந்ததுக்கப்புறம் எக்ஸாமும் வருது, படிக்கிறான், எக்ஸாமும் வருது. எக்ஸாம் வரும்போது அவங்க அம்மா தான் இவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்கன்னு அவனுக்கு வந்து தெரிய வருது. அந்த டைமில் மறுபடியும் அவன் ட்ரக்ஸுக்கு அடிமையாக போகிறான். மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் பிடிச்சிட்டு போயிடறாங்க. ட்ரக்ஸுக்கு அடிமையை மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போயிடறாங்க. இவங்க அம்மா இதெல்லாம் தாண்டி அவனை படிக்க வச்சு ஜெய் எழுத வைக்கிறாங்களா, பாஸ் பண்ணுறானா, கடைசியில் கிளைமேக்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறத முழு படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கான ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். இது ஒரு சோசியல் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நார்மல் படம் எப்பயும் பார்க்குற படம் மாதிரி தான் இந்த படம் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற படங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. நாளைக்கு இது புது படத்தோடு சந்திக்கலாம்.